நிறத்தினால் மேல் விடுதலும் வைரக்குன்ற. சரி, அம்பு விட்டானே, அந்த அம்பு என்ன பண்ணிட்டு? வைரக்குன்ற கண்ணுக்கும் நெஞ்சில் தங்காது. அந்த ராமபானமே எப்போதுமே தங்காது. ஆனா வாலி பிடிச்சுட்டான். வாலிக்கு ராமபானத்தை அடிச்சு டக்குன்னு பிடிச்சிட்டான் போல, அப்படி நின்றுடுத்து. அந்த பானம் நிற்கிறதுக்கு ஒரு கிருபை பெருமாள். ஏன்னா அந்த பானம் யாருன்னு அவன் பார்க்கணும். யாருன்னு பார்க்கும் பொழுது அவனுடைய வாயில அந்த நாம, அந்த பானத்துல ராமநாமா இருக்கு, அந்த நாம அவன் வாயால சொல்லணும். ராமா, நீ தான் பானத்தை விட்டியான்னு சொல்லும் பொழுது ராமான்னு கூப்பிடுச்சே, அந்த அவதார புருஷனா ராமன் நேரம் வந்து நிற்கணும். அதுக்காக அவனுடைய சங்கல்பம். அதனால அப்பதானே சொல்ல முடியும், உண்மைசால் உலகிற்கெல்லாம் மூலமந்திரத்தை தம்மையே தமர்க்கு நல்கும். தமர்க்குன்னா அங்க அடியார்கள் அர்த்தம். தன்னையே அடியாருக்கு தூக்கி கொடுத்துருவானா. பாட்டு வந்து நிற்கிறான் இல்லையா, கை இப்படி வச்சு நிற்கிறான் இல்லையா, செங்கல் மேலே நின்று இருக்கும். எதுக்கு செங்கல் மேல் நிற்கணும்? தன்னையே அடியாருக்கு தூக்கி கொடுக்கணும்னு நிற்கிறானா கிருஷ்ண பரமாத்மா. இங்கே ராமன் அந்த ஒரு பானத்தை போட்டு அவனுடைய அபராதத்தை பொறுத்து அந்த ராமநாமாவை பார்த்துட்டு, அந்த ராமநாமாவை ராமான்னு கூப்பிடும்போது, ராமா நீ அந்த காரியம் பண்ணேன்னு சொல்லும்பொழுது, பரவாயில்ல ராமநாமா வந்துடுத்து, அவனை காப்பாற்றணும், அவனுக்கு மோட்சத்தை கொடுக்கணும்னு ஓடி வந்து நிற்கிறானா. தன்மையே தமர்க்கு நல்கும் தனிப்பெரும் பரத்தினை தானே இம்மையே எளிமை நோக்கி மறைந்தினை. எத்தனை எத்தனை ஜென்மானி பண்ண பாபம் எல்லாம் இருக்கு இல்லையா, அந்த பாவத்துக்கு நீ என்ன பண்ண போற? டாக்டர் சார் சொன்ன மாதிரி ராமான்னு சொல்லு. ராமான்னு ஒரு தடவை சொல்லிட்டா அந்த பாவத்தை பூர்த்தியா பொசிக்கிடும். ஒரு பெரிய ஒரு கிடங்கு இருக்கு, ஒரு அதுல பஞ்சு நிறைய அடைச்சிருக்கா, பெரிய பஞ்சு ஃபேக்டரி. அந்த பஞ்சு ஃபேக்டரிய அந்த அதில் உள்ள பஞ்செல்லாம் ஒழிக்கணும்னா ஒரு சிறு தணல் இருந்து ஒரு ஓரமா வச்சுட்டா போருமே. அதுக்கு நம்ம குழியை வெட்டி, பெருசா குழியை வெட்டி விறகு கட்டையெல்லாம் போட்டு இந்த பஞ்செல்லாம் தடணுங்கிற அவசியம் இல்லையே. அந்த மாதிரி ராமநாமாங்கிறது அருமருந்து. அந்த அருமருந்து அப்படி பாபத்துக்கு பக்கத்துல அப்படி வச்சுட்டா போறோம். கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே பஸ்பமாக்கிட்டே வந்து அவனை பவித்திரம் பண்ணி, அவனை ராமநாமா சொல்லும்படியா பண்ணி, அவனை ராமனை சேவிக்கும்படியா பண்ணி, உபன்யாசத்துக்கு வரும்படியா பண்ணி, அவனை ராம பக்தனாகவே ஆக்கிடும் இல்லையா. அப்படிப்பட்டதான ராமனுடைய மருந்து இல்லையா. அதனால இங்க சொல்றான், அப்படி அந்த பானம் அப்படி போய் தங்காதபடிக்கு அப்படி குத்தி பின்னாடி வந்துடுத்தான். பின்னாடி வந்து ராமனுடைய அம்புரா துணியில வந்து பூந்து கொடுத்தோம். இதுக்கு எழுதுற கம்பராட்ட ஆழ்வான், கல்லுக்கும் நெஞ்சில் தங்காது, வைரம் மாதிரி இருக்க அவருடைய மார்பு தங்கல தங்காது, அப்புறம் கழன்று. அதுக்கு எடுத்துக்காட்டு சொல்ற, கல்லா புல்லருக்கு நல்லோ சொன்ன பொருள் என்ன போயிற்று. இங்க குருநாதர் சொல்லுவார், அசட்டு சிஷ்யனுக்கு எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் மறுபடியும் கேட்டுட்டே இருப்பான், மறந்துடுவான். அந்த மாதிரி எவ்வளவு சொன்னாலும் மண்டையில ஏறாத மாதிரி, கல்லா புல்லருக்கு நல்லோ சொன்ன பொருள் என்ன போயிற்று அன்றே, அந்த க்ஷணமே போயிடுமா. அந்த மாதிரி அந்த அம்பு ஓடி வந்து திருப்பி அம்புதாபதியில் உட்காந்து கொடுத்துங்கிறது. அந்த மாதிரி தாடகா வதம் முடிஞ்சுது. வதம் முடிஞ்ச உடனே ஆச்சரியமான சந்தோஷம். மேலே தேவர்கள்லாம் புஷ்பவேஷம் பண்றார்கள். உடனே ராமபிரான் அந்த விஸ்வாமித்திரர் வந்து சாட்டாகமா சேவிக்கிற விஸ்வாமித்திரர் அனுகிரகம் பண்ற. அனுகிரகம் பண்ணிட்டு, அப்பா நான் வந்து ராஜ ரிஷியா இருந்து அப்புறம் பிரம்ம ரிஷியா ஆகி அதெல்லாம் பண்ணியிருக்கேன். நிறைய இடத்துல மந்திரங்கள்லாம் இருக்கு, மந்திரங்கள் அஸ்திரங்கள் சத்திரங்கள்லாம் இருக்கு. எல்லாத்தையும் நான் உனக்கு உபதேசம் பண்றேன் அப்படின்னுட்டு, நான் உனக்கு எல்லாம் உபதேசம் பண்றேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு ராமபிரானுக்கு கொடுத்து விடுறாரு. அந்த ராமபிரானுக்கு உபதேசம் பண்ண உடனே அந்தந்த தேவதைகள் ஒரு சொரூபம் எடுத்துட்டு வந்து நிற்கிறாளாம் ராமன் இடத்துல. ராமனை வந்து நமஸ்கரிக்கிறாளாம். இப்பதான் தெய்வமா ராமன் அவதாரமானு தெரியும். ஆனா அவன் சொன்னதும் என்ன, ஆத்மானம் மானுஷம் மன்யே, நான் மனிதனாக வந்து பிறக்கிறேன் அப்படின்னா அவதாரம் எடுக்கிறேன்னு அர்த்தம். அதனால அங்க வந்து சேவிக்கும் பொழுது ராமன் சொல்ற, நான் எப்ப நினைக்கிறேனோ அப்ப நீங்க வந்தா போருங்க. உடனே எல்லாரும் போயிட்டா. என்ன பெருமான் நினைச்சா வரணும் இல்லையா, அதை சங்கல்பம் சொல்றமே, அவன் நினைச்சா வரணும். அதுக்கு பிறகு சந்தோஷப்பட்டு அங்கிருந்து கிளம்பி உடனே இந்த குழந்தைகளை அழைச்சிட்டு நம்ம அங்க முடிச்ச உடனேயே இங்க மிதிலாபுரியிலேருந்து ஒரு லெட்டர் அவர் கொடுத்து அனுப்புறான். ஒரு கடிதாசி வருது, இன்விடேஷன். என்ன வந்தது அதுல இருந்தா, இந்த மாதிரி மிதிலாபுரியில ஆச்சரியமான ஒரு சதஸ் நடக்கிறது, சுயம்பரம். அதுல வந்து சிவதனுஷை வச்சிருக்கோம் நாங்க. அதுக்கு வீர சுருக்கமா அந்த சிவதனுஷை யார் ஒருத்தர் எடுக்கிறாளோ, எடுத்து அதை நான் ஏற்றி அந்த அம்பை கோக்குறாளோ, அவளுக்கு அந்த ஜனகனுடையதான பெண்ணு ஜானகின்னு சொல்லக்கூடிய சீதையை நான் விவாகம் பண்ணி கொடுக்கிறேன் அப்படின்னு அதுல எழுதியிருக்கு. ஒரு கால் அது முடியலை, யார் யாருக்கு அதை நான் ஏற்ற முடியலையோ, தோத்து விட்டார்களோ அவர்களுக்கு ஜனகனுடைய ஜானகி, ஜனகனுடையதான பெண்ணு
மாதாவாக கருதப்படுவாள். அம்மாவா நினைக்கணும்.